Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் ஈகோசிஸ்டம். ஆனால் இதில் நாம் முக்கியமாக அந்த ஈகோசிஸ்டமோட காம்பனன்ட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, டீகம்போசிஷன், எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிளிங் பார்த்துட்டோம். இக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் இதோட கண்டினியூவேஷனாக பார்த்தோம். ஸோ இதில் இப்போ நிற்கிறது நமக்கு இந்த இக்கலாஜிக்கல் சக்சஷன் அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். எக்கலாஜிக்கல் சக்சஷன் நான் ஏன் இந்த நியூட்ரியன் சைக்கிளிங்கை முதல்ல முடித்தேன்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷன் அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீஸ் அண்ட் சம்மரி பார்ப்போம். எக்கலாஜிக்கல் சக்சஷன்னா என்ன அப்படின்னு சக்சஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிலம், தட் இஸ் ஒரு ஏரியா இன்னொரு ஏரியாவாக மாறுது. ஒரு ஹேபிட்டாட், மேபி ஒரு டெசர்ட் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாரஸ்டாகவோ, இல்லை ஒரு நீர்நிலை, ஒரு பெரிய பாண்டோ இல்லை ஒரு பெரிய லேக்கோ பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியாக மாறுதோ, இதெல்லாம் நடக்கிறது தான் உங்களுக்கு சக்சஷன். ஸோ இது நடக்கும். ஆனால் ஒரு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷத்தில் நடக்காது. இட் டேக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், மினிமம் ஒரு 100 இயராவது எடுத்துக்கும் ஒரு ஒரு இடம் இன்னொரு அமைப்பாக மாறுறதுக்கு. அதுதான் இங்கே நம்ம எக்கலாஜிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம இதை படிச்சிருவோம். So, ecological succession. You have learned in chapter 13 the characteristic of population and community and also their response to environment and how such response vary from an individual response. Let us examine another aspect of community response to environment over time. ஸோ அங்கே நாம் பாப்புலேஷனுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இங்கே நம்ம டெத் ரேட்டு பர்த் ரேட்டுன்னு சொல்லுவோம், அதை வெறும் டெத்து பர்த்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் அப்படி தான். Population and community and also the response to environment and how such response vary. ஸோ ஒரு பாப்புலேஷனோ இல்லை ஒரு கம்யூனிட்டி ஒரு இடத்தை சார்ந்து இருந்தால் அதனுடைய விஷயங்கள், அதாவது இந்த ஆர்கனிசமனோட விஷயங்கள் இண்டிவிஜுவலாகவோ இல்லை குரூப்பாகவோ அந்த இடத்தை எப்படி பாதிக்கும், இல்லை அந்த இடம் அதனுடைய வாழ்க்கை இந்த ஆர்கனிசமோட வாழ்க்கையில் என்ன ரோலை ப்ளே பண்ணுது, இதெல்லாம் காலப்போக்கில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். லெட் அஸ் எக்ஸாமின் அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்ட் ஓவர் டைம். ஸோ ஒரு கம்யூனிட்டி ரெஸ்பாண்ட் டு என்விரான்மெண்ட், அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டை சார்ந்திருக்கும் ஆர்கனிசம் எப்படி அதோட ரியாக்ட் பண்ணுதுங்கிறது காலப்போக்கில் எப்படி மாறுங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். An important characteristic of all communities is that their composition and structure constantly change in response to the changing environmental condition. This change is orderly and sequential, parallel with the changes in the physical environment. These changes lead finally to a community that is in near equilibrium with the environment, and that is called a climax community. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய தகவமைப்புகளோ அதனுடைய வாழ்க்கை சுழற்சியோ மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது சடனாக அப்படியே ஹேப்பஸாடாக இருக்காது. ரொம்ப ஆர்டர்லியாக, கரெக்டாக, சீக்வென்ஷியலாக ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே மாறி கடைசியாக ஒரு இடத்துல ஸ்டேபிளாக கரெக்டாக அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும். அது பேர் தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. The gradual and fairly predictable change in the species composition of a given area is called ecological succession. அதாவது கொஞ்சம் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ் கம்போசிஷனே அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறிவிட்டதோ இதுதான் நம்ம சக்செஷன் அப்படின்னு சொல்கிறோம். During succession, some species colonize an area and their population become more numerous, whereas population of other species decline and even disappear. ஸோ இந்த சக்சஷனில் சில ஸ்பீஷீஸ், சில ஆர்கானிசம் ஒரு ஏரியாவை போய் ரொம்பவே ஆக்கியபை பண்ணி செட்டில் ஆகும். ஆனால் அங்கே ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமலும் போகும். The entire sequence of communities that successively change in a given area are called seers. அதாவது என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏரியாவில் அந்த ஒரு கம்யூனிட்டி எப்படி கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அது பேர் seer. The individual transitional communities are termed serial stages or serial communities.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர்றதும் ஒவ்வொரு ஸ்டேஜும் அந்த அந்த இண்டிவிஜுவல்ஸ் அதுக்குள்ளே இருக்கிறதும் அந்த சீரல் கம்யூனிட்டினோ இல்லை சீரல் ஸ்டேஜஸ்னோ நாம சொல்கிறோம். மேபி ஒரு ஒரு நேரங்களில் வெறும் லைக்கன் மட்டும் இருக்கும். அடுத்தது அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு லைக்கன்லேயே உங்களுக்கு கிரஸ்டோஸ் லைக்கன் போய் அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி ஃபோலியோஸ் லைக்கன் வரும் பாறைகள் மேலே. ஸோ ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற காலப்போக்கில் அந்த ஏரியா டெசர்ட்டாக இருந்தது ஃபாரஸ்டாக மாறும். நீர்நிலையிலையும் அப்படிதான் காஞ்சி முதல்ல அப்படியே காஞ்சி போனதா இருந்து அப்படியே திருப்பியும் தண்ணி வந்து ஒரு பாண்டா மாறுறதும் நடக்கும். இல்லை ஒரு பாண்ட் அப்படியே ஃபாரஸ்டாக மாறுறதும் நடக்கும். அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேஜஸை தான் சீரல் ஸ்டேஜஸ் ஆர் சீரல் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். In the successive seral stages, there is a change in the diversity of species of organisms, increase in the number of species and organisms as well as an increase in the total biomass. இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது நிறைய ஆர்கானிசம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற இது பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கிற ஸ்பீஷீஸ் மாற மாற அதனுடைய பயோமாஸும் மாறிக்கிட்டு இருக்கு. The present day communities in the world have come to be because of succession that has occurred over millions of years since life started on Earth. Actually, succession and evolution would have been parallel processes at that time. இன்னைக்கு நாம இருக்கிற இந்த உலகம் சக்சஷன் வழியாக தான் கிராஜுவலாக மாறி மாறி இப்படி வந்து நின்று இருக்கு. ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதுக்கு எடுத்திருக்கு. இப்போ நம்ம வாழ தகவான இடமாக அமைந்திருக்கு. ஸோ எவல்யூஷனும் சக்சஷனும் கொஞ்சம் பேரலாக போகிற விஷயங்கள். Succession is hence a process that starts in an area where no living organisms are there. These could be areas where no living organisms ever existed, say bare rock, or in areas that somehow lost all the living organisms that existed there. The former is called primary succession, while the latter is called termed secondary succession. சக்சஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரினா என்னன்னா ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல, அப்படியே காஞ்சி போன ஒரு பூமி, ஒரு பேரன் ஏரியா, ஒரு ராக் இருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு ஆர்கானிசமும் இல்லை, ராக்கு மண், அவ்வளோதான். அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஸ்டேஜாக ஆரம்பித்தா அது வந்து பிரைமரி சக்சஷன். அது ரொம்ப வருஷம் எடுத்துக்கும். செகண்டரி சக்சஷன்னா என்னென்னா ஒரு ஏரியாவில் எல்லாம் இருந்திருக்கு, லிவிங் ஆர்கானிசம் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் ஏதோ ஒரு சுழற்சியில் டோட்டலாக காணாமல் போயிட்டு இருக்கு. அந்த ஏரியாவில் திரும்பியும் வாழ்வாதாரங்கள் ஆரம்பிக்கும் போது அது செகண்டரி சக்சஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏரியாஸ் வேர் பிரைமரி சக்சஷன் occurs are newly cooled lava, bare rock, newly created pond or reservoir. The establishment of a new biotic community is generally slow. இங்கே பாருங்க, இது பிரைமரி சக்சஷனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாவா எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும், கொழுந்து விட்டு எரியிற எரிமலை குழம்பு அப்படியே ஊற்றிக்கிட்டு வருது, பேர் தான் லாவா. அது அப்படியே கூலாகி அது ராக் மாதிரி மாறி இருக்கும் இல்லையா. அந்த ஏரியாவில் எதுவுமே இருக்காது. அதுல இருந்து ஒரு பிளான்ட்டோ ஒரு அனிமலோ வாழ ஆரம்பிக்கும் போது அது பிரைமரி சக்சஷனுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஒரு பேரன் ராக், நியூலி கிரியேட்டட், புதுசாக ஃபார்ம் ஆன ஒரு பாண்டோ இல்லை ஒரு ரிசர்வாயரோ, அதெல்லாம். ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ பயோட்டிக் கம்யூனிட்டி இஸ் ஜென்ரலி ஸ்லோ. Before a biotic community of diverse organisms can become established, there must be soil. Depending mostly on the climate, it takes natural processes several hundred to several thousand years to produce fertile soil on bare rock. ஸோ பேரன் ராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பயோட்டிக் கம்யூனிட்டிலாம் வந்து அங்கே இருக்கணும்னா முக்கியமாக சாயில் இருக்கணும். சாயில் இருந்தால் தான் பிளான்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ டிபெண்டிங் மோஸ்ட்லி இந்த சாயில் வந்து இங்கே சேர்றதுங்கிறதே இல்லை, இந்த ராக்கு உடஞ்சி சாயிலாக மாறுதுங்கிறதே ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் டு மேக் அ ஃபெர்டைல் சாயில். அப்போது சாயில் வந்து பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டை விசிட் பண்ணுற அனிமல்ஸ் வர்றதுங்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அடுத்தது செகண்டரி சக்சஷன் பிகின்ஸ் இன் ஏரியாஸ் வேர் நேச்சுரல் பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் ஹவ் பின் டிஸ்ட்ராய்ட், சச் as in abundant farmlands, burned or cut forest lands that have been flooded. Since some soil or sediment is present, succession is faster than primary succession. செகண்டரி சக்சஷனில் முதல்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் இருந்திருக்கணும், லேண்டெல்லாம் இருந்திருக்கணும், ஃப்ளட்டில் காணாமல் போயிருக்கணும், இல்லை ஃபாரஸ்ட்டாக இருந்து எல்லாம் கட் பண்ணி காலி பண்ணியிருக்கணும்,
இல்ல ஃபார்ம் லேண்டா இருந்து யாருமே அத கேட்பாரற்று இருந்து அப்படியே காஞ்சு போய் இருந்திருக்கணும். இதெல்லாம் ஆயிட்டு இருந்தா அங்க சாயில்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் ஈஸியா பிக்கப் பண்ணிக்கும் பிளான்ட்ஸும், அனிமல்ஸும். ஸோ இது பிரைமரி சக்சஷன விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்கிற ஒரு விஷயம். செகண்டரி செக்ஷன்ல ஆரம்பிக்கிறது. Description of ecological succession usually focuses on change in vegetation. However, these vegetational changes in turn affect food and shelter for various types of animals. Thus, as succession proceeds, the number and types of animals and decomposers also change. ஸோ இங்கே நம்ம எக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா அந்த வெஜிடேஷனை அதாவது அந்த அமைப்பு பிளான்ட் வாழற அமைப்பு அது எப்படி ஜெரோஃபைட்ஸாக இருக்கா மீசோஃபைட்ஸ் இருக்கா இல்லை அக்வாட்டிக் ஆர் ஸோ வெஜிடேஷன் டைப்பை வச்சு தான் நம்ம எக்கலாஜிக்கல் சக்சஷனை பற்றி பேசுகிறோம். ஆனால் வெஜிடேஷன் மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னா வெஜிடேஷன் ஒரு விஷயம் வந்தாலே அதுதான் ஃபுட்டு ஷெல்டர் ஃபார் மெனி அனிமல்ஸ் வேரியஸ் டைப்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் இருந்தால் ஒரு வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சும்மா ஒரு ஒரு க்ராப் இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஒரு ரேட்டு அந்த மாதிரி காக்கா அந்த மாதிரி குருவி குட்டி குட்டி விஷயங்கள். ஸோ வெஜிடேஷனை பொறுத்து பிளான்ட்ஸ் இது அனிமல்ஸோட வரத்தும் அங்கே இருக்கு. ஸோ திஸ் சக்சஷன் ப்ரொசீட்ஸ் த நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் அண்ட் டீகம்போசர்ஸ் இது எல்லாமே மாறும் வெஜிடேஷனை பொறுத்து. அங்கே விசிட் பண்ணுற அனிமல்ஸ் ஆகட்டும், அது செத்து விழும்போது அதில் டீகம்போஸ் பண்ணுற டீகம்போசர்ஸ் ஆகட்டும், எதுவும்னா மாறிக்கிட்டே இருக்கும். At any time during primary or secondary succession, natural or human-induced disturbances, fire, deforestation, etc., can convert a particular serial stage of succession to an earlier stage. Also, such disturbances create new conditions that encourage some species and discourage or eliminate other ஸ்பீஷீஸ். அது நீ பிரைமரி சக்சஷனாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், மனுஷனே கிரியேட் பண்ணதாக இருக்கலாம், நேச்சுரலி கிரியேட் பண்ணதாக இருக்கலாம். எது ஒன்றா ஒரு ஸ்டேஜ் சீரியல் ஸ்டேஜ் இன்னொரு சீரியல் ஸ்டேஜுக்கு மாறும். அதுக்கேற்ற மாதிரி நியூ நியூ ஸ்பீஷீஸ் உள்ளே வரும், ஏற்கனவே இருக்கிற ஸ்பீஷீஸ் வெளியவும் போக வாய்ப்புகள் அதிகம். Succession of plants. இப்போ நம்ம plant succession பார்க்குறோம். Based on the nature of the habitat, whether it is water or very wet areas or it is on very dry areas, succession of plant is called hydrarch or xerarch respectively. So hydrarch அப்படின்னு சொன்னா தண்ணியில இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். வெட்லேண்ட் ஜெராக்னா ஜெரிக் கண்டிஷன், டெசார்ட் ஒரு ராக்கி ஜோன்ஸ் மண் அந்த மாதிரி டெசர்ட்ல இருந்து. ஸோ hydrarch succession, xerarch succession. Hydrarch succession takes place in wet areas and successional series progress from hydric to the mesic condition. Hydricனா வாட்டர்ல இருந்து ஃபாரஸ்ட், mesic-னா நியூட்ரல் கண்டிஷன். As against this, xerarch succession takes place in dry areas and the series progress from xeric to mesic condition. So ரெண்டுமே mesicல தான் முடியும். ஸோ இப்படி வச்சுக்கலாம், hydrarch மேசிக்ல முடிக்கிறான் இவன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெரார்க் கண்டிஷன் இவனும் மியூசிக்கில் முடிகிறான். இந்த மியூசிக் தான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியாக முடியும், ஃபாரஸ்டாகவும் இருக்கலாம். Hence, both hydrarch and xerarch succession leads to medium water condition mesic, neither too dry nor too wet. மீடியமாக இருக்கிற இடத்துல முடியுது. The species that invade a bare area are called pioneer species. ஒரு ஏரியா பேரனாக இருக்குது, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து ஆக்குப்பை பண்ணுறான் அப்படின்னா அவன் தான் பைனியர் ஸ்பீஷீஸ். இப்போ இந்த ஜெரார்க் கண்டிஷனில் லைக்கன் வந்து ஒரு முக்கியமான பைனியர் ஸ்பீஷீஸ். இன் பிரைமரி சக்சஷன் ஆன் ராக்ஸ், these are usually lichens கொடுத்துருக்கு பாருங்க, lichens which are able to secrete acids to dissolve rock, helping in withering and soil formation. ஸோ இந்த அப்படியே அந்த ராக் மேலே அப்படியே படிகிற கிரஸ்டோஸ் லைக்கன் அப்படியே படிஞ்சு அங்கே இருக்கிறது அப்படியே உடைக்கிறதுக்கு அது தே செக்ரேட்ஸ் சம் ஆசிட்ஸ் விச் அப்படியே பெனிட்ரேட் பண்ணி அந்த ராக் உடைய ரொம்ப ஏதுவாக இருக்கும். உடஞ்சி சாயில் ஃபார்ம் ஆகுது. These later pave way to some very small plants like bryophytes which are able to take hold in the small amount of soil. அடுத்தது bryophyte, lichenல இருந்து bryophyte. And they are with the time succeeded by higher plants, and after several more stages ultimately a stable climax forest community is formed.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பிரையோஃபைட் வருது. பிரையோஃபைட் வரும்போதே உங்களுக்கு அந்த அது ஃப்ரூட்டுன்னு இருக்காது. அந்த இலை பச்சை பசேல்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த இடம் ஈரப்பதமாக மாற சான்ஸு. அதுக்கப்புறம் இத ஊர்ந்து சாப்பிட வர எறும்புகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே ஊர்ந்து இங்க இருக்கிறத கொண்டு போய் தள்ளி போடுறது. அந்த ஏரியால கிரீனரி வரும்போதே உங்களுக்கு மாய்ஸ்சர் கன்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ம் உங்களுக்கு அடுத்த ஹையர் கேட்டகரி எல்லாம் வருது. டெரிடோஃபைட் ஆகட்டும், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்லாம் வந்துட்டா ஃப்ளவர் வந்தா இன்செக்ட்ஸ் வந்தாலே பாலினேஷன் எக்கச்சக்கமா நடக்க போகுது. அந்த ஏரியா அப்படியே நந்தவனம் மாறி மாறி ஃபாரஸ்ட்டா மாறப்போகுது. அதுதான். So the climax community remains stable as long as the environment remains unchanged. With time, the xerophytic habitat gets converted into mesophytic one. So இப்போ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் கம்யூனிட்டி அப்படியே இருக்க போகுது. காலப்போக்கில் ஜெரோஃபிட்டிக் நேச்சர் அப்படியே மீசோஃபிட்டிக் நேச்சராக மாறிடுச்சு. அதாவது ஃபாரஸ்ட்டாக மாறுது. இன் பிரைமரி சக்சஷன் இன் வாட்டர் இப்போ நாம் இங்கே பார்த்தது வந்து ஜெரீக். இப்போ ஹைட்ரார்க் சக்சஷனில் பிரைமரி சக்சஷன் இன் வாட்டர் த பைனியர்ஸ் ஆர் த ஸ்மால் ஃபைட்டோ பிளாங்டான். ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் which are replaced with time by rooted submerged plants second, rooted floating angiosperms third, followed by free floating plants diagram பின்னாடி இருக்கு காட்டுறேன். Then reed swamp, marsh meadow, so reed swamp, marsh meadow, and then scrub, and then finally the trees. இப்படியே மாறிடுச்சு. The climax again would be a forest. With the time the water body is converted into land. ஸோ இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு வாட்டரில் ஆரம்பிச்சதுன்னா லுக் அட் ஹியர், திஸ் இஸ் த பிக்சர். சி ஃபஸ்ட்டு ஃபைட்டோ பிளாங்டான் ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை, குட்டி 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 குட்டியாக இருக்குது. அடுத்தது சப்மர்ஜ்டு அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளே புதைஞ்சு இருக்கிற சப்மர்ஜ்டு பிளான்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ்டு, அது மேலே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எதுவும் அட்டாச் ஆகலை, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஸ்டேஜ். ஸோ இங்கே ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிருக்கு, சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்தது ரீடு ஸ்வாம்ப் ஸ்டேஜ், கொஞ்சம் புல்லுங்க மாதிரி, கோர புல்லுங்க மாதிரி இருக்குது ரீட் ஸ்வாம்ப், இங்கெல்லாம் வந்திருக்கு சைடில் எல்லாம். அடுத்தது மார்ஷ் மெடோ, இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்த புற்கள் பெருசு பெருசாக. அடுத்தது ஸோ ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டோ பிளாங்டானில் ஆரம்பித்து சப்மர்ஜ்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், அதுக்கப்புறம் ரீடு ஸ்வாம்பு, அதுக்கப்புறம் மார்ஷ் மெடோ, அதுக்கப்புறம் ஷ்ரப்ஸ் வருது. ஷ்ரப்னா கொஞ்சம் பெருசு. இங்கே இப்போ இந்த பாண்டோட சைஸோ இந்த வாட்டர் பாடியோட சைஸோ இல்லை, முழுக்க முழுக்க லேண்டு. அப்புறமா ஷ்ரப்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருச்சு. அவ்வளோதான், ஒரு ஸ்டேஜாக மாறி கடைசியாக உங்களுக்கு இந்த ஹைட்ரார்க் கண்டிஷன் எப்படி வந்து கிளைமேக்ஸ் ஸ்டேபிள் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியாக மாறிடுச்சு. So, in secondary succession, the species that invade depend on the condition of the soil, availability of water, the environment, as also the seeds or other propagules present. Secondary successionங்கிறது இதையெல்லாம் பொறுத்து தான். அவைலபிலிட்டி ஆஃப் சாயிலோட கண்டென்ட், நியூட்ரியன் கண்டென்ட், வாட்டர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பிளான்ஸ் இருக்குது, எப்படி அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ், அதெல்லாம் பொறுத்து தான் இது நடக்குது. Since soil is already there, the rate of succession is much faster and hence climax is also reached more quickly. சாயில் வர்றது தானே லேட் ஆகுது அந்த ப்ரைமரி சக்சஷனில். செகண்டரி சக்சஷனில் உங்களுக்கு சாயில் இருக்குது, ஸோ கடகடன் பிக்கப் பண்ணி முடிக்க போகுது. What is important to understand is that succession, particularly primary succession, is very slow process, taking maybe thousands of years. So primary succession அப்படின்னு சொன்னாலே it will take thousands of years for the climax to be reached. Another important fact is to understand that all succession, whether taking place in water or on land, proceeds to similar climax community, it will end up into mesic community. அதுதான், அது லேண்டில் ஆரம்பித்தாலும் சரி, ஜெரீக்கில் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை தண்ணியில் ஆரம்பித்தாலும் கடைசியாக மெசிக் கண்டிஷனில் வந்து முடிய போகுது. ப்ரைமரி சக்சஷன் ரொம்ப நாள் எடுத்துக்கும், ரொம்ப வருடங்கள், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பிகாஸ் சாயில் ஃபார்ம் ஆகவே ரொம்ப நாள் எடுத்துக்கும். செகண்டரி சக்சஷன் ஈஸியாக முடியும், அவ்வளோதான். இந்த சீரல் ஸ்டேஜ்னா என்ன, ப்ரைமரி சக்சஷன், அப்புறம் இந்த ஸ்டேஜஸ், இந்த வாட்டரில் என்ன ஸ்டேஜ் இருக்குது, ஹைட்ரார்க் கண்டிஷனில் என்ன ஸ்டேஜ், ஜெரிக்கில் என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு பைனியர் ஸ்பீஷீஸ் யார், அந்த மாதிரி கொஷின்ஸ் இங்கேருந்து எதிர்பார்க்கலாம்.
தட்ஸ் ஆல் அபவுட் த சக்சஷன். இப்போ நாம் இந்த இது இருக்கு இல்லையா, தட் இஸ் சர்வீஸ், ஈகோசிஸ்டம் சர்வீசஸ், அதில் கொஞ்சம் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம சம்மரி படிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். So ecosystem services, healthy in ecosystems are the base for the wide range of economic, environmental and aesthetic goods and services. So ஹெல்த்தியாக ஒரு ecosystem இருந்தால் நம்மளுடைய எக்கானமிக்கு ரொம்ப நல்லது, என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது, நம்மளுடைய அழகு உணர்ச்சி சொல்கிறோம், ஓகே, ரசிப்பு தன்மைக்கும் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. The products of ecosystem processes are named as ecosystem services. For example, healthy forest ecosystem purify air and water, mitigate droughts and flood cycle nutrients, generate fertile soil, provide wildlife habitat, maintain biodiversity, pollinate crops, provide storage site for carbon, and also provide aesthetic, cultural and spiritual values. இந்த ஒரு ஒரு ஈகோசிஸ்டம் அழகாக இருந்தால் நமக்கு என்னெல்லாம் அது கொடுக்குது அப்படின்னா அதுதான் ஈகோசிஸ்டம் சர்வீஸ். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹெல்தி ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இருந்துச்சுன்னா நல்ல ஏரும் வாட்டரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரவுட்டுங்கிறது வராமல் பார்த்துக்கும், ஃப்ளட்டை வராமல் பார்த்துக்கும், நியூட்ரியண்ட்டை நல்லா சைக்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும், நல்ல ஃபெர்டைல் சாயில் கிடைக்கும், வைல்டு லைஃப்க்கு ஒரு நல்ல வாழ்விடம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அனிமல் இருக்கிறதுனால பயோடைவர்சிட்டி இருக்குது. க்ராப் பிளான்ட்டை பாலினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்செக்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்தே உற்பத்தியாகி வந்துடும். நல்ல ஸ்டோரேஜ் சைட் ஃபார் கார்பன், நல்ல கார்பன் ஸ்டோர் ஆகுறதுனால தான் காடுகள் இருந்தால் மழை வரும்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நமக்கு நம்மளுடைய அழகு உணர்ச்சி, ஒரு ஃபாரஸ்ட்டு விசிட் பண்ணும்போது ஒரு அமைதி, ரசிப்புத்தன்மை, அதுக்கு கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இதெல்லாம் நமக்கு அது கொடுக்குற சர்வீஸ் தான். Though value of such services of biodiversity is difficult to determine, it seems reasonable to think that biodiversity should carry a hefty price tag. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் சர்வீஸ்க்கெல்லாம் எவ்வளோ விலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இது காசு கொடுத்து வாங்குகிற விஷயம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு வேல்யூபிள் ஐட்டம், அதனால் வேல்யூ பேஸ்ட், இதுக்கு காசுங்கிறது நம்ம மரியாதையாக வைக்க முடியாது. இருந்தாலும் இது மெயின்டைன் பண்ணுற பயோடைவர்சிட்டி எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா யூல் ஹேவ் டு பே a huge heavy price for it. Robert Costanza and his colleagues have very recently tried to put price tags on nature's life support services. அவங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க ராபர்ட் காஸ்டான்ஸா, இவர் என்ன சொல்கிறார், அண்ட் his colleagues, ஓகே, ரெண்டு பேரில் அவங்களோட இருந்தவங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரைஸ் டேக் அதுக்கு கொடுக்கலாம் எப்படின்னா researchers have put an average price tag of $33 trillion a year on these fundamental ecosystem services. யோசிச்சு பாருங்க, $33 trillion the service, which are largely taken for granted because they are free. ஸோ இவ்வளோ கொடுத்தாதான், $33 கொடுத்தாதான் நம்ம ஈகோசிஸ்டம் நமக்கு இவ்வளோ சர்வீஸை கொடுக்கும். ஆனால் இது நம்ம இவ்வளோ தான் கொடுக்கறதே இல்லை. நமக்கு அது ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுனால தான் நம்ம நேச்சுரல் ஈகோசிஸ்டமை இல்லை நேச்சுரல் பியூட்டியை ஜஸ்ட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். நம்ம என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சின்னு பண்ணிகிட்டு இருக்கோம், which are largely taken for granted because they are free. This is nearly twice the value of the global gross national product, GNP, which is $18 trillion. So global GNP ன்னு பார்த்தீங்கன்னா global gross national product, அதனுடைய அமௌண்ட் வந்து 18 ட்ரில்லியன். இதை விட அப்படியே டபுள் த அமௌண்ட் சர்வீஸை நமக்கு ஈகோசிஸ்டம் கொடுக்குது. ஆனால் நம்ம அதுக்கு ஒன்றுமே கொடுக்கறதில்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். Out of the total cost of various ecosystem services, the soil formation accounts for about 50%, and contributions of other services like recreation and nutrient cycling are less than 10% each. The cost of climate regulation and habitat for wildlife are about 6% each. அவங்க மொத்தமாக இவ்வளோ காசு கொடுத்தா தான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இதில் முக்கியமாக சாயில்னு ஒன்று ஃபார்ம் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரைமரி சக்சஷனில். இந்த சாயில் ஃபார்மேஷனே உங்களுக்கு 50% காஸ்ட் ஆகிடுது. ஓகே, அந்த அமௌண்ட்டில் $33 நம்ம கொடுக்கறதுல 50% சாயில் ஃபார்மேஷனுக்கு கொடுக்கணும், அண்ட் ஒரு 6% ஹேபிட்டாட்டு கிளைமேட் ரெகுலேஷனுக்கு கொடுக்கலாம். ஓகே, 6% கொடுக்கலாம், அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அதர் சர்வீஸ் லைக் ரெக்ரியேஷன் அண்ட் நியூட்ரியன் சைக்கிளிங்க்கு 50%, அண்ட் சாயில் ஃபார்மேஷனுக்கு 50%, ரெக்ரியேஷனாகவோ இல்லை சந்தோஷத்துக்காகவோ இல்லை நியூட்ரியன் சைக்கிளுக்கெல்லாம் லெஸ் தென் 10% ஈச். ஸோ இதுக்கு 10%, ரெக்ரியேஷனுக்கு 10%, 20%, இது ஒரு 6%, 26%,
50% வந்து உங்களுக்கு சாயில் ஃபார்மேஷனுக்கு, மீதி இருக்கிற விஷயங்கள். மனுஷனுக்கு அதர் சைக்கிள்ஸ் ரொட்டேட் ஆகுறது, அது மீதி விஷயங்கள். இப்போ மழை வர வைக்கிறது, அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஈகோசிஸ்டம் நமக்கு இவ்ளோ சர்வீஸ் பண்ணியும், நாம அத ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஈகோசிஸ்டத்தை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் குடுக்குறாங்க. இந்த Robert and his colleagues. Okay, that's all about this topic. This topic in the sense ecosystem முடிஞ்சிருச்சு. இப்ப நாம எப்பவும் போல நம்மளுடைய சம்மரிய கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த சம்மரியும் புது புக்ல இருக்கிற சம்மரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த கடைசி ஒன் பேராகிராஃப் மட்டும் புது எடிஷன்ல இல்ல. சின்ஸ் நாம எல்லாத்தையும் படிச்சதுனால இந்த சம்மரியே படிச்சிருவோம். Okay, summary. An ecosystem is a structural and functional unit of nature and it comprises abiotic and biotic components. Abiotic components are inorganic material, air, water, and soil, whereas biotic components are produces, consumers, and decomposes. So, திரும்பவும் abiotic and biotic பத்தி சொல்றாங்க. Each ecosystem has characteristic physical structure resulting from interaction amongst abiotic and biotic components. Species composition and stratification are the two main structural feature of an ecosystem. So, species composition மிக மிக முக்கியம் and then stratification ஒரு level எப்படின்னு பார்க்குறோம். அது ரொம்ப salient feature of a ecosystem. Based on source of nutrition, every organism occupies a place in an ecosystem. Productivity, decomposition, energy flow, and nutrient cycling are the four important components of an ecosystem. Primary productivity is the rate of capture of solar energy or biomass production of the producer. It is divided into two types: gross primary productivity (GPP) and net primary productivity (NPP). Rate of capture of solar energy or total production of organic matter is called GPP. NPP is the remaining biomass or the energy left after utilization of a producer. So, GPP minus R is equal to NPP. அவனுக்கு தேவையை எடுத்துக்கிட்டு மீதி தான் NPP. Secondary productivity is the rate of assimilation of food energy by the consumer. In decomposition, or complex organic compounds of detritus are converted to carbon dioxide, water, inorganic nutrient by the decomposers. Decomposition involves three processes, namely fragmentation of detritus, leaching, and catabolism are very important processes. இதில் mineralization அதெல்லாம் நம்ம படிச்சோம். Humification கூட அது இங்கே மென்ஷன் ஆகல. Energy flow is unidirectional. First, plants capture solar energy and then food is transferred from the producers to decomposers. Organisms of different trophic levels in nature are connected to each other for food or energy relationship, forming a food chain. The storage and movement of nutrient elements through the various components of the ecosystem is called nutrient cycling. Nutrients are repeatedly used through this process. Nutrient cycling is of two types, gaseous and sedimentary. Atmosphere or hydrosphere is the reservoir for the gaseous types of cycle, carbon, whereas Earth's crust is the reservoir for sedimentary cycle, that is phosphorus. Products of ecosystem processes are named as ecosystem services. Purification of air and water by forest, habitat maintaining biodiversity, cycling of mineral nutrients are all coming under ecosystem service. The biotic community is dynamic and undergoes change with the passage of time. These changes are sequentially ordered and constitute ecological succession. Succession begins with invasion of a bare, lifeless area by pioneers, which later pave way for successes, and ultimately a stable climax community is formed. The climax community remains stable as long as the environment remains unchanged. இப்போ நம்ம படிச்ச மாதிரி இங்கேயுமே சைக்கிளிங் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் இதில் சக்சஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சக்சஷனும் பிரைமரி கஷ்டம், செகண்டரி ஈஸி. சாயில் ஃபார்ம் ஆகிறது தானே கஷ்டம். ஸோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் ஜெரைக்ல இருந்து மெசிக்கா மாறும், இல்லை ஹைட்ரார்க்ல இருந்து மெசிக்கா மாறும் இந்த கண்டென்ட். ஸோ இது அழகாக ஒரு ஜஸ்ட்டு எப்பவும் போல் இதையும் நம்ம படித்து முடிச்சாச்சு. அங்கே இல்லாத பாயிண்ட் இங்கே ஏதாவது கொடுத்துருந்தா அதுக்காக தான் நம்ம படிச்சுக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஈகோசிஸ்டம் லெசன். இன்னும் நமக்கு ஒரே ஒரு லெசன் இருக்குது, லாஸ்ட் லெசன் பயோடைவர்சிட்டி. அதோடு நமக்கு இந்த மொத்தம் 2 இயர்ஸோட மொத்த சிலபஸும் முடிஞ்சிரும்.
ஸோ இந்த லெசனும் கொஞ்சம் பெருசு, கம்பல்சரியும் கூட. ஏதாவது ஒரு விஷயத்த பிகாஸ் இந்த 3 லெசன்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் தீவிரமா படிச்சிருங்க. கொஞ்சம் லைட்டா கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. ரொம்பலாம் படிச்சு மெமரைசிங் அளவுக்கு இல்ல. ஸோ ஈஸியா படிக்க முடியும். படிப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஓகே. தேங்க் யூ.